Welcome to our channel Tamil Cinematic World. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2021 வெளிவந்த நோபடி. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி. நம்ம படத்தோட ஹீரோ என்ன பண்ணுறாரு, டெய்லி ஒரு வேலைக்கு வர்றாரு, பஸ்ஸில் போகிற ரொட்டீன் அவருக்கு என்ன செய்யலாம் அவருக்கு குழப்பமே இருக்கும். மறுபடியும் அப்போ போய்ட்டு ஒரு நாள் ராத்திரி 2 திருடர்கள் அவங்க வீட்டில் வராங்க. கண் துப்பாக்கி முனையில் டாலர் கேட்குறாங்க. அங்கே ஒரு கோப்பையில் பணம் இருக்கும், அது மாதிரி எடுத்துருப்பாங்கன்னு சொல்லப்பட. அதுக்குள்ள அவங்க பையன் இன்னொருத்தனோட பிடிச்சிடறான். அப்பா ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாற்றுன்னு. அப்போ அந்த ஹீரோ அமைதியாகவே இருக்கார். அதோட அந்த 2 திருடங்கள் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ குடும்பத்தில் யாரையுமே நம்ம ஹீரோ மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்குங்க, தைரியமாக இருக்க மாட்டேன்னு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணால் தன்னுடைய மகள் அந்த அவள் கையில் போட்டுருக்க அந்த வேலட்டை காணுன்னு சொன்னோடனே உடனே அந்த வில்லனை கண்டுபிடிக்க போய் அதை அவனை சண்டை போட்டு மீட்டு கொண்டு வரும்போது பஸ்ஸில் பார்க்குறாரு, ஒரு பொண்ணு தனியாக உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணையும் அவர் காப்பாற்றி வீட்டுக்கு வரும்போது அதுக்கப்புறம் அந்த சண்டையில் அந்த வில்லன் ஒருத்தர் இருக்கான், ரஷ்யா மாஃபியா கும்பல், அவனுடைய தலைவனுடைய தம்பி இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பழி வாங்கிட்டு இந்த கடைசியில் இந்த ஹீரோ குடும்பம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிற படம் தான் 2021 வெளிவந்த நோபடி. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்களா, நம்ம படத்தோட ஹீரோ அவர் படத்தோட ஆர்ட் மான்சல். அவர் என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்போ டைட்டில் கார்டு போடுறாங்க படத்தோட. அப்போ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாப்புல. அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிருக்காப்புல நம்ம ஹீரோ. அதோட பஸ் கார்டு பஞ்ச் பண்ணிட்டு ஒரு கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனியில் போய்ட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு. பையன் படிச்சுட்டு இருக்கான். நைட்டில் வந்தவர் அமைதியாக ஒய்ஃபோட படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாரு, குப்பை வண்டிக்காக குப்பையை கொண்டு வரதுக்குள்ள குப்பை வண்டி பாட்டு போயிடுச்சு. அதில் வீட்டில் என்ன பண்ணுறாரு, அவர் பிரேக்ஃபாஸ்ட் சம்மந்தம் இல்லாத வேலைகள் தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அவருக்கு 2 பசங்க. மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறாரு, வேலைக்கு போகிறாரு. கார்டு பஞ்ச் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காரு. அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறாரு. எது எங்கே செய்யணும்னு தெரியாது. மறுபடியும் அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அடுத்து ஒவ்வொரு நாளும் பொண்ணு தனியாக ஃபேக்ட்ரிக்கு போகிறாரு. ஃபேக்ட்ரியில் போய்ட்டு வேலை செய்யும்போது ஃபேக்ட்ரி அவங்க மாமனார் கம்பெனியில் தான் அவர் வேலை செஞ்சுட்ருக்காப்புல நம்ம ஹீரோ. வீட்டுக்கு ஒய்ஃபோட நல்லா பேசவே மாட்டார். அவள் பாட்டு தனித்தனியாக படுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே படுத்துட்டு மாதிரி ஒரு நாள் ராத்திரி அமைதியாக இருக்க போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, சுற்றி முற்றி பாரு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அவங்க ஒய்ஃப் பேர் பெக்கா மன்சல். அவங்க உறங்கிட்டு இருக்கும்போது கழுத்து தந்து தான் மகள் தூங்கிட்டு இருக்காப்புல. மகள் சமி மன்சல். அப்படியே பார்த்துட்டு இன்னொரு ரூமில் அவன் பையன் படுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனை அந்த கதையும் அவர் திறந்து பார்க்குறாரு. பார்த்தா பையன் அங்கே உள்ளே படுத்துருக்கான். பையன் பேர் பிராடி மன்சல். எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து 2 திருடனுங்க உள்ளுக்குள்ளேருந்து வராங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துறாப்புல. பார்த்துட்டு இவங்களை எப்படி அட்டாக் பண்ணாமோ அது திருட வராங்க. அந்த சைடில் அந்த ஸ்டிக் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து கையில் அந்த பூல் ஸ்டிக்கை எடுத்து அடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே அந்த 2 திருடங்கள் உள்ளே வந்தது. துப்பாக்கி மொழியில் நம்ம ஹீரோ மிரட்டுறாங்க. இவர் உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்குது, எல்லா பணத்தையும் வெளியிடு, இல்லை நான் ஷூட் பண்ணுறேன். அப்போ சொல்லுவார், அங்கே ஒரு ட்ரெயிலருக்கு என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, நிறைய பணம்லாம் இல்லை, அந்த டாலர் வேணால் இருக்குது, அந்த டாலர் வேணால் எடுத்து விட்டுருக்கேன்னு. அதுக்கு எடுத்துக்கிட்டுனா அந்த கண்ணில் உள்ள அந்த டாலரை அவன் கையில் ஒரு சிம்பிள் ஒரு ஆர்ட் ஒன்று பச்சை ஒன்று குத்திருப்பான். அதை பார்த்துட்றாப்புல. அதை பார்த்தோன்னே இதுக்கு மேலே அப்போ கையில் ஒரு ரிங் இருக்கும், அந்த ரிங்கு கூட இல்லை, அது எனக்கு வெட்டிங் ரிங், அதை நான் தரமாட்டேன் அப்படின்னு. அதோட அவங்க பையன் என்ன பண்ணுவான், அப்படியே பாஞ்சு அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணி அடிக்க போகும்போது அவன் என்ன பண்ணான், ஒரு சமையல் அடிக்க மாட்டாப்புல. ஹீரோ நின்றுவார். விட்றா அவனை விட்றான்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றி விட்டுறாப்புல. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் பயம் சம்பளம். அவன் தான் மகனை ஒரு குத்தி ஊற்றிட்டு துப்பாரி மலை இங்கே பாரு, இதை பற்றி யார்கிட்டயாவது சொன்னால் அவங்களெல்லாம் கொலை பண்ணிடுவேன், அப்புறம் பையனை நான் ஷூட் பண்ணுறேன், வேண்டாம் சார் வேணாம், யார்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு அந்த திருடங்களை என்ன பண்ண அவரே வெளியே அனுப்பி வச்சு தாங்க. என்னப்பா நீ ஒரு அப்பாவா, நான் அட்டாக் பண்ணுறேன், நீ அடிக்காமல் பார்த்துட்டு இருக்க, ஏன்ப்பா இன்னும் கோலையாகவே இருந்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை ரொம்ப அதில் போலீஸ்காரெல்லாம் வராங்க. சார் நீங்கள் மட்டும் உங்கள் பையனுக்குள்ள தைரியம் உனக்கு மட்டும் இருந்திருந்தா அவங்கள நீங்களே அடித்து இது பண்ணிருக்கலாமேன்னு அவர் பாட்டு யோசனை பண்ணுறார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே அவருக்கே புரியல. அவர் சரி தப்பு தெரியும்னு தெரியல. அதை நேற்று ஒன்று செய்கிறாரு, இன்றைக்கி ஒன்று செய்கிறாரு, மாறி செய்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ எல்லோரும் மட்டும் குழப்புறாங்க. யாருமே பொண்டாட்டியும் மதிக்கலை, பிள்ளைங்க மதிக்கலை, போலீஸும் மதிக்கலை, யாருமே நம்ம ஹீரோ மதிக்க சரியான கோலன்ட்டு. அதில் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபு தன்னால் எழும்பி என்ன பண்ணார், அப்படி லைட்டை போட்டு சரி நான் அது ரொம்ப சுகமாக இருக்கேன், அதனால் யாருமே நான் ஒய்ஃபே நாங்கள் மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுற வெக்ஸ் ஆகிட்டு கீழே அங்கே ஒரு சோபா இருக்கும், அந்த சோபா மேலே அப்படியே படுக்கிறாரு. படுத்த உடனே அப்பா பக்கத்தில் அவன் குழந்தை சின்ன பொண்ணு சாமி மனசில் இருக்கா. அவள் அப்பா மடியில் படுத்துட்டு படுக்கிற மாதிரி அவனும் சோபாவில் படுத்துருப்பா. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் மறுநாள் என்ன பண்ணுறாங்க, அதே குப்பையை எடுத்து வரதுக்குள்ளே அந்த குப்பை வண்டி போயிடும். அதே குப்பை வண்டி தப்புன்னு கையோடு அடிப்பான். அதோட எக்ஸசைஸ் பண்ணுவார், காலையில் ஜாக்கிங் போகிறாரு நம்ம ஹீரோ. மறுநாள் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அவர் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃபு எல்லாருமே சேர்ந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டு அவங்க பேப்பர் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சாப்பாடுலாம் கொடுக்குறாப்புல. அப்போ சொல்கிறாப்புல, ஏமா அங்கே போய் குத்து வாங்கி அந்த பையன் கிடந்தது, அப்பா ஏமா இந்த மாதிரிலாம் இருக்கிறாப்புல, கொஞ்சம் கூட தைரியம் கூட இல்லையா அப்பாவுக்கு, எப்படிமா நீ இவருக்குள்ள வாழ்க்கை நடத்துது அப்படின்னு ஸ்கூலுக்கு கொண்டு ரெடியாக பொண்ணும் ரெடியாகுது, பையன் ரெடியாக வராப்புல. அப்போ அந்த இடத்துல
அங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வராப்புல. அவர்கிட்ட அவன் பேசியிருக்காப்புல. நேற்று நடந்த சம்பவத்தை பற்றிலாம் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, அவன் பாட்டு வந்தான் பையனை மிரட்டும் போது நான் என்ன செய்ய முடியும், அதனால தான் அவனை காப்பாற்றி விட்டேன், அதனால தான் பிடிக்கல, ஆனால் இது யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேறேன்னு அந்த வந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அவர் போயிடுறாரு. மறுநாள் போல ஒரு வேலை கிளம்புறாரு. நம்ம ஹீரோ காப்பி குடிச்சிட்டு பஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு. அந்த மெட்ரோ கார்டை பஞ்சிங் பண்ணுறாரு. ஆஃபீஸுக்கு வராரு. அங்கே ஒரு பொண்ணு வந்து மேலெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணி உள்ளே போயிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. அங்கே உள்ள பொண்ணு அதான் அவர் வேலை பண்ணுற அது வந்து அவங்க ஒய்ஃபோட ஒரு தம்பி இவர். ஏன்னா அவங்க மாமனுடைய கம்பெனி தானே இது. அப்போ வரான் தம்பிக்கார வந்துட்டு, என்னப்பா மச்சான் என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ, உன் பையனுக்குள்ளே தைரியம் கூட உனக்கு இல்லைல்ல, இந்த துப்பாக்கியை நீ வச்சுக்க, இனி எவனாவது திருட வந்தான் கொலை பண்ண தான் துப்பாக்கியில் அவனை ஷூட் பண்ணு சொல்லிட்டு அவனை கேவலப்படுத்திட்டு அங்கேருந்து மச்சாங்காரன் அப்படி போகிறான். அப்போ கூட இவருக்கு மனசு ஒரு மாதிரி, என்னடா இவெல்லாம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவர் வேலையை பார்க்குறதுக்கு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த வேலை. இதான் அவருடைய மாமனார். அவர் மாமனார் எடி எல்சனு. அவர் சொல்கிறார், டே நீ என்ன பண்ணுற, என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கால, இந்த மாதிரி கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த பணத்தை கம்பெனி நீயே வாங்கி நீயே நடத்து, அதுக்குள்ளே பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு அவர் மாமனார் சொல்கிறாரு. அவர் சரி நான் பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறாரு. இங்கேருந்து போயிட்டு வீட்டில் வந்து என்ன பண்ணால் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே வேலையெல்லாம் அவருக்கு ரூம் தனியாக இருக்கும்ல, எல்லாம் முடிச்சுட்டு அங்கே நிறைய புக்ஸ் இதெல்லாம் இருக்கும். அந்த ஊரில் டிரான்ஸ்மிஷன் அவங்க அப்பாட்ட தான் பேசுவார். பேசும்போதுன்னா அந்த மீட்டர் டிரான்ஸ்மீட்டரில் தான் அவங்க பேசிக்குவாங்க மாறி மாறி. அந்த 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 காலத்தில் அந்த மாதிரி டைப் அதை பேசினோன்னே அங்கேருந்து இங்கே பேச அவங்க கேட்குறாப்புல. எல்லாம் விசாரணை முடிச்சுட்டு சரி மறுநாள் படுக்கலான்னு போகிறார். படுக்கலான்னு பார்க்க போகும்போது தூங்கிட்டு போகிறதுக்காக வர்றாரு அவர். அந்த அவர் பேச போகும்போது அப்பாட்ட சொல்ல போகும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. அடிக்க போகும்போது வந்து என்ன பண்ணுறாப்புல, அந்த பையன் துப்பாக்கியில் வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதையே அவர் போகும்போதெல்லாம் அப்படி நினச்சிட்டே போகிறார். மைண்டு ஃபுல்லாக அந்த வாய்ஸே ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு. என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே தெரியல ஆர்ட்ஸுக்கு. போயிட்டே இருக்கார். பஸ்ஸு போயிட்டுருக்கு. 24 ஹவர்ஸும் அதே இதில். அதோட ஆஃபீஸ் வர்றாரு. ஆஃபீஸ் வந்தோடனே அவருக்கு வேலை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தான் வராப்புல. இன்னும் அவங்க அப்பா இருக்கார். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அங்கே பார்த்துக்கிட்டு அவர் வந்து நம்ம இங்கே தான் இருந்து நம்ம எப்படியோ போயிட்டுருக்கோம். அப்படியோ அவர் பேர் டேவிட் மன்சில். அவர் வந்து அப்பாட்ட சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நடந்து போச்சு நீ எல்லாம் கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்து அவனை அனுப்புகிறாரு. அதில் வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்தோன்னா பையனை இவங்களை கூட அப்பாவை மதிக்காமையே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன பொண்ணு ஓடி வந்து சொல்கிறாப்புல, சாமி அப்பா இதில் வந்து நான் என்னுடைய லேக்கர் காலையில் போடுறோமா, அது நான் வச்சுருந்தேன் இல்லை காணோம் அப்படின்ட்டு. அப்படியே பிளாங்கெட் எங்கே போச்சு, அந்த லாக்கர் எங்கே அடிச்சு, கையில் உள்ளது மாட்டுறது எங்கே அப்படின்னு தேடினோடனே அப்போ தான் முன்னாடி வீட்டுக்கு வராப்புல நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பா வாரி தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே நேராக வந்துன்னா கபோர்டை திறக்கிறாரு. கபோர்டை திறந்தோடனே அந்த யூனிஃபார்மாக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போயிடுவார். அதாவது இவர் வந்து ஒரு முன்னாள் வந்து எஃப்ஏ அதிகாரி. அந்த அதிகாரியை வேலை பார்த்தவர் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். வந்தோடனே அந்த பார்சல் எடுக்கிறா பாருங்கள், அது வந்து அவருடைய கார்டு ஐடி கார்டு பட்டி இப்போ எக்ஸ்பைரி ஆகிருக்கும். இதனுடைய ஐடி கார்டு துப்பாக்கி கன்று இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு அந்த யார் கொலை பண்ணாங்களோ கொள்ளை அடித்தாங்களோ அவங்க வீட்டில் தேடி நம்ம பெண்ணோட கையில் போட்டிருக்க அந்த இதுவை எடுக்கிறதுக்காக பிரேஸ்லெட்டுக்காக போகிறாப்புல பஸ்ஸில் ஏறி. அப்பாட்ட சொல்லிட்டு அப்பாவும் சரி தைரியமாக நீ போயிட்டு உடனே அனுப்பி வைக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு இடமா பார்க்கும்போது அவர் கேட்குறாரு, வந்து அந்த டாட் போடுற இடத்துலாம் கேட்குறாரு. அவர் அந்த டாட் பார்த்தார்ல, நான் ஒரு எஃப்ஐ ஆஃபீஸரு, அந்த டாட் போட்ட அட்ரஸை சொல்லுங்கள் அப்படின்னு. இங்கே சொல்கிறாங்க, இந்த காட்டார் இந்த யார் கையில் இது நீங்கள் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு வராரு. அங்கே வந்து கேட்குறாங்க, நான் எஃப்ஐ ஆஃபீஸராக இருக்கிறேன், எனக்கு இந்த டாட் போட்ட இடம் எங்களை சொல்லுன்னு. அப்போ இங்கே சொல்கிறாப்புல இது இங்கே இல்லை. அப்போ காட்டுறாப்புல இந்த படத்தில் இந்த மாதிரி டாட் யார் போட்ட, இதை போடக்கூடிய இடம் ஒரே இடம் தான் இருக்குது அப்படின்னா. சரி நான் அதுக்கு போகிறாங்க. நீ நம்ப முடியலன்னா வழின்னு கேட்டு காட்டுவார். இதான் எனக்கு எக்ஸ்பைர் ஆகி போச்சு, நீ இப்போ கிடையாது அப்படின்னு. அதெல்லாம் எக்ஸ்பைர் ஆகிட்டு இந்த டாட்டை சொல்ல உங்களுக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோட பணம் கையில் நிறைய பணம் வச்சுருப்பார். இந்த பணத்தையாவது நான் தரேன் அப்படின்னு. அதோட அவர் கையில் இவர் கையில் ஒரு நம்ம ஹீரோ கையில் ஒரு டாட்டை பார்த்துட்டு அந்த வந்தவன் என்ன பண்ணுறான், ஒன்றுமே சொல்லாமல் பேசாமல் போயிடுறான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அட்ரஸை கண்டுபிடிச்சி பணம்லாம் வேணான்ட்டு நேராக வீட்டுக்கு மொட்டை அடிச்சிருக்கேன், நான் வந்து கொள்ளையடிச்சேன்னு வருது. அவன் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்காப்புல, சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். உடனே கேட்டுன்னு அவங்க போன சொல்லி எங்கே என் மகளுடைய ப்ரெஸ்லெட் எங்கன்னா அதை கையில் இருந்து காட்டி கொடுத்துருவாப்புல. அதை நம்ம ஹீரோ வாங்கி கையில் வச்சுக்கிறாரு. நீ எல்லாம் பண்ணுறதுனால இல்லைன்னா கொலை உனக்கு பண்ண போகிறேன், என் கூட வந்தேன் எங்கள் நிம்மதியே போயிடுச்சுரா. என் ஒய்ஃப் அப்போ பக்கத்தில் உள்ள சத்தம் கேட்குது, குழந்தையோட சத்தம். வந்து பார்த்தா ஹீரோடைய குழந்தை. அதை சுட மாட்டார் ஹீரோ. அதை பாவம் பார்த்துட்டு என்ன பண்ணுவார், சரி போடா பொழைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவருடைய கோபத்தை பூரா அங்கே ஒரு செவத்தில் அடி 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 அடின்னு அடிக்கிறார். ஏன்னா இவர் முன்னால் ஒரு அந்த எஃப்ஐ ஆஃபீஸரில் அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வர பஸ்ஸில் ஏற, பஸ் ட்ராவல் தானே, பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கார். வந்துருக்கும்போது இந்த ஃபீலிங் மனசு பூரா அவருக்கு ஏதோ நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டோம், மகளுடைய இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் பார்த்தா அங்கே ஒரு காரில் ஒரு 4-5 ரவுடி பேருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெயின் பஸ்ஸை வந்து மறித்து அந்த பஸ்ஸில் ஏறத்துக்காக வந்து அது வந்து ரஷ்யா வந்து ஒரு மாஃபியாக்குள்ள வில்லன்கள் அவங்கள, அது அந்த மாஃபியா கும்பலை சேர்ந்தவங்க.
அவங்களாம் வந்து என்ன பண்ணால் பஸ்ஸை வழி மறித்து பஸ்ஸை ஓட்டுறவங்க ஒரு லேடி மேடம் தான் ஓட்டுறாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணு இருக்குது, நம்ம ஹீரோ இருக்குது. கதவை அத்துமீறி அவங்க திறந்து உள்ளே வந்துட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிவிட்டாங்க. இங்கே உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஹீரோ அதை பார்த்துட்டே இருக்காரு. என்ன பண்ணுறது, அவர் தான் இப்போ வீரம் வந்துருச்சுல, இந்த பொண்ணு பாட்டு முழிச்சிட்டே இருக்குது. ஹீரோ எப்படியோ இந்த பொண்ணை நம்ம காப்பாற்றினோம் அப்படின்ட்டு அவர் மனசில் ஒரு ஃபீல் பண்ணுறாரு. பண்ணோன்னே இந்த பொண்ணு நம்மளை யாரும் காப்பாற்ற முடியல. அது என்ன போல ஹீரோ வந்துட்டு அந்த பஸ் டிரைவரை, நீ கீழே இறங்கி கொஞ்ச நேரம் கீழே நில்லுங்க, நான் இவங்கெல்லாம் முடிச்சிட்டோன்னு அவனை இறங்கி கதவெல்லாம் அவர் போட்டிடுறாரு. இந்த பார்த்து போட்டிட்டு வந்தவன், என்னப்பா இந்த பொண்ணுங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரான்னு சொல்லிட்டு அந்த ரஷ்யா மாஃபியா கும்பலை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணாங்க. ஹீரோவும் இப்போ சாதாரண ஆள் கிடையாதுல்ல, அவரும் வந்து அவனை பிடிச்சி ரைட்டு லெஃப்ட்டுன்னு வாங்கி பயங்கரமான அந்த குரூப்புக்கு 5-6 பேரையும் அடித்து பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஆனால் ஒரு சண்டையில் என்ன பண்ணுறாப்புல, இவனுங்க எல்லாம் ஹீரோவை அடித்து போட்டுறாங்க. அடித்து போட்டு என்ன பண்ணால் அவர் கையில் வாட்ச் கட்டியிருப்பார். இந்த வாட்சினால தான் அடிக்க முடியல. இந்த வாட்சை கட்டி இந்த கையில் மாற்றி கட்டிடுவார். மாற்றி கட்டி இப்போ வாங்கினான்னு சொல்லி கம்மாக ஒரு குத்துவார். மூக்குலேயும் எங்கள் வாயிலையும் குத்துன உடனே அவ்வளோதான், அடின்னு அடித்த உடனே அதில் வந்து ஒருத்தன் பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. என்னையே நீ அடிச்சிருக்கியா, அப்படியே கிளாஸ்லேருந்து உடச்சி கீழே தள்ளி விட்ருவாங்க. பஸ்ஸை விட்டு வெளியே வந்து விழுந்துருவார். அவர் அப்படின்னு விட மாட்டார். மறுபடியும் என்ன பண்ணால் ஏஞ்சி அந்த பஸ்ஸுக்குள்ளே கதவை திறந்துட்டு உள்ளே மறுபடியும் போவார். டே வாங்கடா, உங்களை யாரையுமே நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த பஸ்ஸில் உள்ள மொத்த பேர் அப்போ அந்த பொண்ணை சொல்லுவார், இங்கே வா நீ ஓடிடு, நீங்கள் ஓடிடு. அந்த கேப்பில் வரும்போது அங்கே ஒரு பெல்ட் ஒன்று இருக்கும். அந்த பெல்ட்டை அறுத்து கையில் சுற்றிட்டு அதிலே குத்துன்னு அடித்தோடனே இவன் கீழே கொடுங்க. இவன் வந்து மாஃபியா கும்பலுடைய அவனுடைய தம்பி. அந்த தம்பி அவன் பேர் வந்து ஹரி. அந்த மாஃபியா கும்பலோடைய அவன் தம்பி. அவனை என்ன பண்ணுறான் அடி அடிச்சுன்னா அவன் வந்து ரொம்ப மயக்கமாக அவன் ஸ்டாவ் ஒன்று குத்தி வச்சு நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அந்த பஸ் எடுத்து போய்ட்டோன்னா பார்க்குறப்பல பொண்டாட்டிக்காரம்மா, என்ன இவர் ரத்தங்கரமாக வந்திருக்காரு, இந்த மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடம்புல பட்ட காயத்துக்கு எல்லாமே வந்து ஒய்ஃப் வந்து மருந்து போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாப்புல, இந்த தைரியத்தை நீ அன்றைக்கே காட்டியிருக்கலாமா இங்கே அப்படின்னு அவர் என்ன பண்ணுற சுகமாக வந்து அப்படியே படுத்துடுறாரு எல்லாம் வாங்கிட்டு. அப்போ ஒய்ஃப் இவங்க 2 பேர் இவ்வளோ காலம் ஒன்றும் சேராமல் இருந்திருப்பாங்களே, அப்போ இவர் மேலே கையை வச்சு சும்மா இன்றைக்காவது நம்ம ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சீனை கட் பண்ணால் இங்கே மரணம் காப்பி தான் வில்லனை காட்டாலே. எங்கள் அப்பா பயங்கரமான மாஃபியா கும்பலுடைய இவன் தான் வில்லன் தலைவன். இவன் வேலை வந்து பூலியன் குஸ் நெட்ஸோ. இங்கே வந்து இவன் வந்து ஒரு நல்ல ஒரு பாடகர், பாட்டும் பாடுவான். இந்த குண்டர் தடுப்பு அந்த இதுவும் வச்சுருக்கிறாப்புல, நல்லா அவரே பாட்டு பாடுவார். அது ஒரு கிளப் டான்ஸ், அது அவனுடைய சொந்த கிளப். அது எல்லா பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அங்கே நிறைய இந்த மாஃபியாவில் 2-3 குரூப்பு வரும். அங்கே இந்த குரூப்பில் அங்கே ஒருத்தன் இன்னொரு லீடர் வருவான். இவங்க 2 பேர் அடிச்சுட்டு அவனை அங்கே உள்ள ஒரு ஆளை பிடிச்சி ஏன்டா நீ ஆளை கிண்டல் பண்ணுறானே, அப்போ நான் எப்படிப்பட்ட வில்லன்று காட்டுறதுக்காக அவனை அப்படியே இந்த கிளாஸை கொடுத்து காட்டி என்ன பண்ணுவான், அப்படியே ஒரே அடித்து அவன் கண்ணம் பூரா அந்த கப்பலையை குத்தி கிழிச்சு எல்லாம் இதுவாகிடும். அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வரும், யாருன்னு நம்ம மெயின் வில்லனுக்கு ஃபோன் வந்த உடனே அப்போ உன் தம்பி வந்து அடித்து போட்டாங்க, கிடக்கிறான், ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு. இங்கே வந்து பார்த்தா கோமா கூட வருவான், காட்டுவான். கூட போனீங்க 5-6 பேர், ஏன்டா என் தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எங்கடா அவங்களான்ட்டு வேகமாக மற்ற பேர் எல்லாருக்கும் அடியில் அங்கேருந்து சேர் எடுத்து அவன் மேலே அடித்து அங்கெல்லாம் எல்லா சேரையும் தூக்கி போட்டு மிதிச்சு. அப்போ சொல்ல ஒரே ஒரு குழு தான் இருக்குது, அவன் டெய்லி ஒரு மெட்ரோ கார்டு யூஸ் பண்ணுவான், அதை வச்சு நீங்கள் அட்ரஸை கண்டுபிடிச்சிக்கின்னு. மறுநாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், ஜாகிங் போயிட்டே இருக்காப்புல. அந்த வில்லன் என்ன பண்ணுவான், ஒவ்வொன்றா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பான். இவர் பாட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருந்து வீட்டில் வந்து ஜாலியாக. அப்போ இவருக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ எஃபி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணியிருப்பாப்புல. நீங்கள் ஃபோன் வந்துன்னா சரி நான் வரேன்னு சொல்லி இவங்ககிட்ட இருப்பேன், ஒரு அட்ரஸ் கேட்டிருப்பான் இவன். இங்கே வந்துன்னா பசங்களாம் என்ன பண்ணுவாங்களுக்கு எல்லாம் நல்லா இப்போ ஸ்கூலுக்குலாம் போகணும், வீட்டுக்கு வரல, காப்பிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரல மெசேஜ் எல்லாம் வருது. வீட்டில் வந்து ஆஃபீஸுக்கு வரலாம், ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் அவர் பார்த்துட்டு இருந்துட்டு அப்போ என்ன பண்ணுறாப்புல, அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் கூப்பிடுனா, இங்கே பாரு இந்த ரிப்போர்ட்லாம் நான் உனக்கு தரேன், இந்த ரிப்போர்ட் இவன் தான் வந்து ரஷ்யாவில் வந்து மாஃபியா அந்த லீடரை வந்து அந்த பியூலியன் குஸ்னெட்ஸோ இவனை பற்றின டீட்டெயில்ஸ், இவன் வந்து இங்கே பெரிய அதிகாரம் பண்ணிட்டுருக்கான், நீ எவனாவது அடக்கு. இவன் தான் வந்து அவன் தம்பி தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவன் இறந்து போகிற கண்டிஷனில் இருக்கிறான். ஏன்னா அவன் இறந்துட போயிடான். அவனோட டேட்டா பேஸ் பூரா எடுத்து அவன் ஃப்ரெண்டு வந்து இவன்கிட்ட கொடுக்குறாப்புல. இது தூரமாக இருந்தால் இவன் பார்த்துட்ருக்கான், யாருன்னு நம்ம அந்த வில்லன் வந்து பார்த்துட்ருக்கான், எப்படியாவது இந்த இவனை வந்து கண்டுபிடிச்சி இவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மும்முரமாக இருக்காப்புல. அவன் என்ன பண்ணான், கொலை பண்ணான் எல்லாத்தையும். இங்கேருந்து ஒரு பொண்ணு இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ணாப்புல, நம்ம இவனை பற்றி நோட்ஸ் எடுத்துருவாப்புல. அப்போ சொல்ல இவன் ஒரு எஃப்ஐ அதிகாரி, இவன் நிறைய வந்து சம்மந்தப்பட்ட கொலைகள்லாம் பண்ணியிருக்கான், அந்த மாதிரி குரூப்பை சேர்ந்தவன், தற்கொலைப்படையை சேர்ந்தவன் எல்லாம் வந்து பொண்ணு ரிப்போர்ட் அவனுக்கு கொடுத்துருவாப்புல.
இங்கே வீட்டில் வந்து எல்லோரும் டின்னர் சாப்பிட்ருக்கும்போது வெளியே யாரோ வர சத்தம் கேட்டு அப்படியே பசங்களும் ஒய்ஃப் 2 பேர் கூட்டு 2 பசங்களும் நேரம் என்ன போகலாம் கீழே பங்கருக்கு வாங்க எல்லோரும் உள்ளே போங்க அப்புறம் உள்ளே அனுப்பி நான் சொல்கிற வரை நீங்கள் வெளியே வர பொண்டாட்டி என்ன நடக்குதுங்க இங்கேன்னு. அப்போ பொண்டாட்டிக்கு ஒரு மொத்தத்தை கொடுத்து விட்டீங்க பாரு, உள்ளே இருங்க, நான் வெளியே வர வரலும் யாருமே வரக்கூடாது, நான் தான் கதை திறப்பான்ட்டு. அப்போ லாக்கரில் வச்சு ஒரு பூட்டிட்டு அப்புறம் வெளியே வர அங்கே பார்த்தா பெரிய ரவுடிங்க ஒரு 7-8 ரவுடிங்க வராங்க, துப்பாக்கி வச்சுட்டு இந்த விழுந்ததெல்லாம் அந்த ரஷ்யாவோட மாஃபியா கும்பலை சேர்ந்தவங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பவர் வந்து ஆஃப் பண்ணிடுறாரு. பவர் ஆஃப் பண்ணோடனே இவங்க பூட்டி இருக்குங்களா, அது ஷூட் பண்ணுறாங்க. கதவு தன்னால் திறந்தது, உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே பார்க்குற இடமெல்லாம் ஷூட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ண, அவரும் லேஸ் போட்ட ஆள் இல்லை. இப்போ அவர் கையில் வந்து இரும்பு மாதிரி ஒரு கட்டையை எடுத்து வரவங்களாம் அடின்னு அடிக்கிறாரு. அடித்து கட்டையை முடிச்சு எத்தனை பேர் என்ன தாக்க முடியும் எல்லாம் தாக்கு பண்ணுறாரு. அவங்க துப்பாக்கியில் தான் ஷூட் பண்ணுறாங்க. இருட்டாக ஓடுறதுனால எல்லாரையும் அடிக்கிறாரு. ஆனால் ஒரு செகண்ட் என்ன போடல, ஒருத்தன் கழுத்தில் வந்து ஊசி மாதிரி போட்டு அவரை அப்படியே கீழே படுக்க வச்சுனா மயக்கமாயிடுறாரு. அவரை கொண்டு வந்து கார் டிக்கியில் போட்டு உயிரோடு கொண்டு சொல்லியிருப்பான் அந்த வில்லை. காரில் டிக்கியில் போயிட்டே இருக்க போகும்போது காருக்குள்ளே இவங்க பாட்டு ஜாலியாக 4 பேர் போகிறாங்க. பாக்கி பேரை போகிற அங்கே அடித்து வீட்டில் அங்கே வாழப்போனமாக கிடக்குறாங்க. அப்போ ஹீரோ பவர் எப்படி தப்பிக்க முடியுமான்னா அவர் ஹேண்ட் கேப் போட்டுருங்களே, அதை வந்து அவர் தான் தெரியும் எஃப்ஐல எப்படி கழட்டுறேன்னு. அதில் ஒரு பக்கம் அதை ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவார், பின்னு வச்சுருவார், கழட்டிடுவார். அதை கழட்டிட்டு என்ன பண்ணுவார், சரி வேறு எப்படி நம்ம வெளியே போகிறது அப்படின்னு பார்த்தா கார் பாட்டு அங்கே ரோட்டில் அப்படி போயிட்டே இருக்குது. என்ன பண்ணல, சைடில் வந்து சிலிண்டர் ரேக் ஒன்று இருக்கா பார்த்துருவார். அப்போ ரோடு பார்த்தா ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண, சிலிண்டர் ரேக்கை உருவிடுவார். உருவி அந்த சிலிண்டர்லாம் ஃபுல்லாக இருக்கும்னா அதில் பவுடர் இருக்கும். அந்த ட்ரை ஆனால் ஃபயர் ஆகிடும். அதை எடுத்து ஆன் பண்ணுறது. அதில் பல்லெல்லாம் கழித்து என்ன பண்ணால் அந்த சிலிண்டரை அந்த உருவிடுவார். உருவிட்டு அதை கன்னை வந்து கரெக்டாக வச்சு காரில் ஒரு வச்ச பேக் சீட்டு திறந்துடும். அதை வச்சுட்டு நேராக அடிப்பார். அடித்தோடனே அந்த புகையை அவங்க மூணுலாம் மறைஞ்சோன்னா ஒரு போலில் கொண்டு போய் முட்டி கார் வந்து தலையில் பிறண்டு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட்னா அந்த இடத்துல வந்து அவனுடைய தம்பி அந்த இன்னொரு மற்ற ஆளுங்க எல்லாருமே வந்து அந்த 4 பேரும் வந்து அடிபட்டுறாங்க. அடிபட்டுனா ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, அதுக்குள்ளே உள்ள ஒரு சாவி இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு நைஸாக வந்து பக்கத்தில் ஒருத்த மட்டும் உயிரோடு இருப்பாப்புல. அவன் பக்கத்தில் உட்காந்து இருந்துட்டு அவங்ககிட்ட சொல்லுவான், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, யார் உங்களுக்கு, அவன் எங்கே இருப்பான், அவன் அட்ரஸ் எல்லாம் கேட்டுவிட்டு அப்போ மாஃபியாவிட்ட அட்ரஸ் அவன் சொல்லிவிட்டு அதுக்குள்ளே அந்த அவனும் கூட அந்த உணர்ந்தவன் அவனும் செத்து போயிடுறாப்புல. அப்போ ஹீரோ என்ன பண்ணால், சரி நம்ம அவனை போய் நம்ம காப்பாற்றுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே நம்ம வீட்டில் நம்ம கூப்பிட்டு வந்து பிள்ளைங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு வேகமாக அங்கேருந்து எழும்பி ஓடுறாரு. அவர் வீட்டுக்கு ஓடுறாரு. வீட்டில் போனால் அவங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறார், அப்பா இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, நீ எதுவும் கவலைப்படாத மகனே, நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தனப்பா சுற்றி மொத்தம் பார்க்குறாரு. ஏன்னா இவர் அடித்து போட்டு போனேன் அவங்க ஒரு அங்கே செத்து கிடக்குறாங்க. லைட்டை போகிறாரு. லைட்டை போட்டால் வெறும் பணமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் அவங்களோட இதுவாக இருக்குது. என்ன பண்ணி இதெல்லாம் பார்க்கவும் கூடாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி நேராக லைட்டை போட்டுன்னா பங்கரை ஓப்பன் பண்ணுறாரு. பங்கரை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இருந்த ஒய்ஃபு அவங்க பிள்ளைங்க எல்லாம் வரிசையாக வர்றாங்க. இங்கே நடந்தது எல்லாரும் பார்க்குறாங்க, என்னங்க ஆச்சு, இதெல்லாம் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. அதெல்லாம் அப்படி தான், நீ இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், உடனே நீ உங்கள் அப்பாவோட வீட்டுக்கு போய்டு, அதுக்கப்புறம் நான் எப்போ கூப்பிட்றேனோ அதுக்கு அப்போ தான் நீ வரணும் அப்படின்ட்டு ஹஸ்பண்டோட கையை பிடிச்சிட்டு ஒய்ஃப் அங்கேருந்து போகிறாங்க. பசங்களாம் பின்னாடியே போய் நேராக கார் ஷெட்டுக்கிட்டு ஒரு பையன் அப்படியே பார்த்துட்டு, நம்ம வந்து அப்பா வந்து தப்பாக நினச்சினா, அப்பா இவ்வளோ தைரியமானவர் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட ஒரு சாரி ஒன்று கேட்டுட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, கார் ஷெட்டில் ஒரு கார் இருக்கும், அந்த காரில் ஏற்றிட்டு அப்போ சொல்லுவார், இங்கே பாரு நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப கடைசி தருணத்தில் போயிட்டுருக்கோம், நான் வர்ற வரையும் நீ தைரியமாக இருக்கணும், நீ எதுக்குமே நீ கவலைப்படக்கூடாது, அப்படி எப்படி நான் உங்களை தனியாக விட்டுட்டு போகிறது, அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வருவேன், க்ளியர் பண்ணிட்டு நீங்கள் அது வரலும் உங்கள் அப்பா வீட்டிலே இருக்கணும், அப்போ நம்ம வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் கார் ஷெட்டை மெதுவாக திறந்தோன்னே காருக்குள்ளே ஒய்ஃப் அனுப்பிச்சி வச்சுறாரு, பத்திரமா சேஃபாக அனுப்பி வச்சிடுறாரு. அப்போ கார் பாட்டு எவ்வளோ தூரத்துக்கு போகணும் காரை பார்க்குறாரு. கார் நல்லா ரோட்டில் ரீச் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டில் வந்து அவருக்கு தேவையான கார் லாஸ்ட்டாக போகுது பாருங்கள், காஸ்ட் போயினதுக்கப்புறம் தான் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டில் வந்து பார்க்குறாரு, சரி என்ன இருக்குன்னு அங்கே ஒரு லாக்கர் வச்சு போகிறார். அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே அவர் நிறைய தங்கங்கள் சேர்த்து வச்சுருந்துருப்பார். அவர் ஒர்க் பண்ணது ஒய்ஃபுக்கே தெரியாமல் வச்சுருந்துருப்பார் நினைக்கிறேன். எல்லா தங்கத்தையும் எடுத்து பணத்தெல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் போட்டுக்கிறாரு. போக்கில் போட்டுக்கிட்டு அந்த ரிசீவர் இருக்கும்ல அதில் பேசுகிறாரு. நாங்கள் அப்பா கிட்ட தான் பேசுகிறேன், அப்பா நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு அவர் ஐடியெல்லாம் சொல்லுவார். எல்லாம் சொல்லி முடிச்சு நான் பேசி முடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாப்புல. இவங்களை அவள் எல்லாரையும் வந்து பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு இதாண்டா உங்களுக்கு கடைசி இது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பல யோசனைலாம் அவர் நினச்சிப்பார். இந்த வீட்டில் அழகான வீட்டில் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இந்த குடும்பத்தை போட்டு இந்த வீட்டை நான் இது பண்ணணும், முக்கியமான ரெக்கார்டு அதெல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ணுவார், இந்த ரூம் ஃபுல்லாக அதெல்லாம் லாக் பண்ணிவிட்டு சாவி வந்து பாக்கெட்டில் வச்சுக்குவார். பாக்கெட்டில் வச்சுட்டு இங்கே முக்கியமான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எதுவுமே இங்கே இருக்காது.
எல்லாம் கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார், அவர் ரெக்கார்டர் ஒன்று வச்சுருப்பார்ல, அதில் வந்து கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டு அதை ஓட வர பிளேயரை ஓட போது தீ பிடிச்சிடும். அந்த தீ பிடிச்சி அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த வீடே வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சிடும். அதுலேருந்து ஹீரோவன் மட்டும் என்ன பண்ணுவார், அப்படி வெளியே அவருக்கு தேவையான அந்த பேக்கை எடுத்துகிட்டு, அந்த கோல்டு பேக்கு பணம் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வரும்போது அவருடைய ஃபோட்டோ இருக்கும், அதையும் கையில் எடுத்துகிட்டு வெளியே வெளியே வந்து நான் வீடு அப்படியே சூப்பரான ஒரு வீடு, அழகாக வீடு வந்து இறஞ்சி போயிடும். அவர் கார் சாவி இருக்குது, அது ஒரு கையில் ஒரு குத்தி திறந்து அந்த ஒயரை ஷாக் வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு சரி நம்ம வந்து அப்பாவோட வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நேரம் என்ன பண்ணுறோம், இங்கே வேறு 2 பேர் அப்பாவை கொலை பண்ணுறதுக்காக வில்ல அனுப்பிச்சிருப்பான். அப்பா பாட்டு நல்லா டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பார். அவங்க பார்த்துன்னா ஒன்று அவங்க கொலை பண்ண போகிறோம், உங்கள் பையனை தேடி பண்ண உங்கள் பையனை காணோம், அதனால் அப்படியாடா என்னையாடா நீங்கள் கொலை பண்ண போகிறீங்க, அப்படியே தூங்கிட்டே இருக்கார். தூங்கிட்டு வந்து அங்கே டேவிட் என்ன பண்ணுவார், இவன் ஷூட் பண்ணும்போது அந்த துப்பாக்கி அப்படியே பிடிச்சிட்டு நம்ம டேவிட் கையில் அப்பா கையில் இன்னொரு துப்பாக்கி இருக்கும், அதை அவனை வச்சு ஷூட் பண்ணிடுவார். அவனை எதிர்பார்க்கவே இல்லை. ஷூட் பண்ண உடனே என்ன ஏங்கட்டியானா அங்கே ஷூட் பண்ணால் அங்கே தோலில் போய் விழுந்துறான் ஒருத்தன். இன்னொரு ஷூட் பண்ணும்போது அங்கே அந்த செக்யூரிட்டி சத்தம் கேட்டு வாசல் செக்யூரிட்டி இருப்பான். அவன் வருவான், என்ன சார் சத்தம் வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை அங்கே அனுப்பிச்சி விட்ருவாப்புல. இவனையும் 2 பேரும் காலி பண்ணிடுறாப்புல. காலி பண்ணிட்டு இங்கே ரூமுக்கு வராப்புல, நேரம் யாருன்னா மாமனார்கிட்ட வராப்புல, ஆஃபீஸுக்கு வராப்புல. அவன் பொண்ணோட தம்பி இருக்காப்புல, இருந்தாங்க இந்த தங்கத்தெல்லாம் வச்சுக்கோங்க, தங்கத்தெல்லாம் வச்சுட்டு இந்த கம்பெனி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு. அதுக்குள்ளே மச்சாங்காரன் நான் அடிக்க போவோன்னே அவன் ஒரு குத்துனோன்னே சாரின்னு சொல்லிட்டோம். அப்போ நான் மாமனார் கை கொடுத்துட்டு சரி நீங்கள் போங்க, கம்பெனியில் நீங்கள் எடுத்துங்க, எனக்கு தேவை பணம் தான், அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதனால் கம்பெனி நாளிலேருந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இது பண்ணிட்டு கை கொடுத்துட்டு மாமனாரை அமுச்சிட்டாரு. அந்த ஃபோட்டோவை காருக்கு அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்காப்புல. அந்த வில்லன் கேப்டன் அவன் தான் யூலியன் பார்த்துட்டோன்னு அந்த வில்லனு இங்கே என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோ அந்த கம்பெனியை மெல்ல அடிச்சுட்டு நிறைய பாம்ஸ் ரெடி பண்ணுவார், நிறைய துப்பாக்கியை தயார் பண்ணுவார். எல்லாம் தயார் பண்ணிட்டு அப்பா கிட்ட வாக்கி டாக்கியில் பேசுகிறார். அப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு நான் வந்து வரணும், நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, அவர் ஐடியா கொடுப்பேன். ஏன்னா அவங்க அப்பாவும் ஒரு எஃப்ஐ ஆஃபீஸர் தான் எடுத்திருப்பார், அதுக்கு அவரும் ஒரு எஃப்ஐ, மகனையும் எஃப்ஐ தான் ஆக்கியிருப்பார். அதோட வீட்டுக்கு கிளம்பிங்க வந்துட்டு அப்படி என்ன அந்த வில்லனை பார்க்கறதுக்காக அவர் போயிட்டுருக்கார் அப்பாட்ட சொல்லிட்டு. அப்போ அந்த வில்லன் தான் எப்போ டான்ஸ்லாம் பண்ணுவான்ல, அந்த டான்ஸ் ஆடுற அந்த இடத்துல போய்ட்டு அந்த வில்லன் வந்து அங்கே டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அது ஒரு பேங்க்கு, ஒரு கிளியரான இடம். அங்கே போயிட்டு அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க அடித்து அவ்வளோ பெரிய சூப்பராக துப்பாக்கியில் ஷூட் பண்ணுற நம்ம ஹீரோ. எங்கள் அவர் தான் கன் கொண்டு வரல, பெரிய கன் ஃபேக்ட்ரியே வச்சுருக்காருல எப்பா, எல்லோரும் ஷூட் பண்ணா இவன் பார்த்து இங்கே மை மறந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். யாரும் நம்ம அந்த வில்லனை இங்கே ஒன்றும் பயம் ஒன்று எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி தம்சம் வந்துட்டு வருவாப்புல. இவர் பாட்டு மேலேருந்து ஒருத்தன் பொத்துட்டின்னு கீழே வருவான் ஷூட் பண்ணி தள்ளி. அதையும் பாராமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, ஒருத்தரையும் விட மாட்டான். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபயர் ஸ்மோக்காக வரது அது நிறைய பெட்ரோலை ஊற்றிடுறான். பெட்ரோலை ஊற்றிட்டு என்ன பண்ணுவான், அந்த ஸ்மோக்கில் அந்த ஃபயர் வந்தால் அந்த இது தண்ணி கொட்டும்ல, அதை கொத்தி நெருப்பு போட்டோன்னா தண்ணி கொட்டினா அங்கெல்லாம் கோடிக்கணக்கான பணங்கள் வச்சுருப்பாங்க, எல்லா பணத்தையும் எரிச்சிடுவான். அந்த எல்லாம் அந்த வேலனுடைய மாஃபியா பணம் தான், அது எல்லாத்தையும் எரிச்சிடனே இவர் பாட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பாட்டு பாடிட்டு இருப்பார். பாட்டு பாடினோன்னா இங்கே எரியதை வந்து சொல்கிறாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்லப்போ அவனை ஷூட் பண்ண, அப்போ ஒரு பாம்பு வச்சுருப்பாரு. இங்கே பாரு, நீ என்ன ஏதாவது பண்ண அந்த பாம்பு அடித்தா நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம், அதனால் நீங்கள் உங்கள் ஆளுங்களாம் சொல்லு, துப்பாக்கியை பின்ன எடுக்க சொல்லு, நீ எதுக்கு உங்கள் தம்பி தப்பு பண்ணால் அதெல்லாம் நடந்து போச்சு, நீ அதையே வச்சு பேசிகிட்டு இருந்தீனாக்கா இது இழுத்துட்டா நீயும் காலி நானும் காலி. அதோட அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்போல்லாம் ஹீரோ நைஸாக தப்பிச்சு வெளியே வராரு. அங்கே பார்க்கணுன்னா ஒரு காரை தூரம் நிப்பாட்டி தானே வருவார். அந்த காரில் ஏறும்போது அதுக்குள்ளே வில்லன் என்ன பண்ணுவான், அவனை போய் ஷூட் பண்ணடா அப்படிங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வெளியே ஓடி வந்து துப்பாக்கி எடுத்து வருவான். இவங்க குரூப்லாம் கார் எடுத்து நம்ம ஹீரோ வேகமாக போவார். எல்லோரும் போங்கடா, விடக்கூடாது, எங்கே இருந்தாலும் அவன் இன்றைக்கி இப்போ அது ஒரு கரெக்டாக துப்பாக்கி சுடுவ மாதிரி வில்லை. அப்போ ஹீரோடைய கார் கண்ணாடி வந்து தொலைச்சிடும். அதில் தப்பிச்சுன்னு சிரிக்கிறார் ஹீரோ குடிச்சிட்டு. இவனும் துப்பாக்கி எடுத்துகிட்டு நம்ம இந்தியனில் ரஜினிகாந்த் மாதிரி வேகமாக போகிற மாதிரி போகிற எல்லாம் ஷூட் பண்ணிட்டே போகிறான். 2 காரையும் முட்டி மோதி கீழே தள்ளிலான்ற மாதிரி அவங்களும் போகிறாங்க, இவனும் போகிறான் அவனும் போகிறான், மாறி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல எங்கே கீழே ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அப்படியே ஒரு அடித்து வீட்டுக்கிட்ட வந்துடுவார். வீட்டுக்கிட்ட வந்த உடனே அதுக்குள்ளே என்ன பண்ண, வீட்டுக்குள்ளேருந்து கடைசியிலேருந்து அடித்து கார்கிட்டேருந்து ஒதுங்கி அடிக்கிறாப்புல. அதுக்குள்ள இதான் அவனுடைய தம்பி அங்கே வந்துடுவான். தம்பி வந்தோன்னே வீட்டுக்குள்ளே அவங்க அப்பா வெளியே அவர் 2 துப்பாக்கி எடுத்துகிட்டு அவர் வெளியே வராரு. அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாப்புல, அப்படியே சுற்றி அடின்னு அவங்க தம்பி பேர் தான் வந்து ஹரி மன்சில் அடித்து 3 பேரும் வெளியில் படிச்சுட்டு இருப்பான் வந்திருக்கான். எல்லோரும் என்ன பண்ணலாம்ப்பா, நம்ம ஹீரோ உள்ளே கூப்பிட்டு எல்லாம் கன்லாம் உள்ளே எடுத்துகிட்டு அவ்வளோதான் வர்றவங்கள 3 பேரும் வெளுத்து சேர்ந்து அங்கே ஒரு குண்டு இருக்கும், அதை தூக்கி போட்டு அந்த அவ்வளோ பஸ்வமாகி விழுந்துருவாங்க. இல்லைன்னா அப்படி இருந்து அந்த பக்கம் இந்த
வந்து யாரும் விட மாட்டான். அவனும் அந்த கும்பல் ஆட்கள்லாம் விடவே மாட்டாங்க. தம்பிக்காரன் நல்லா சண்டை போடுறான், தாடி வச்சுருக்கான் தான் தம்பி. அடித்து ஒவ்வொருத்தராக இது பண்ணுவாங்க, துப்பாக்கியில் ஷூட் பண்ணிட்டு வராங்க. மாறி மாறி சண்டை நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட தவி இல்லாமல் ரொம்ப அருமையாக அடிச்சிருப்பாங்க ஃபோட்டோகிராஃபி. அப்பா சொல்கிறார், யாரையும் விடாதீங்கடா, எல்லாரையும் ஷூட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்டு கட்டி 3 பேரும் வட்டமாக அடித்து ஷூட் பண்ணிட்டே வருவாங்க. ரொம்ப தர்த்தூரமாக எடுத்திருப்பாங்க இந்த படம்லாம் அது. அப்போ ஹீரோ பார்க்குறாரு, பார்த்தா அந்த வில்லன் மட்டும் சாக மாட்டான், அம்மன் தப்பிச்சிட்டே இருக்கானன்ட்டு. அப்போ தம்பிக்கிட்ட துப்பாக்கியில் டக்குன்னு என்ன பண்ணுவாப்புல, அண்ணங்க துப்பாக்கியை தூக்கி போட பிடிச்சி அந்த இடத்துல அவனை ஷூட் பண்ண அவன் அந்த இடத்துல அவனை காலியாட்டான். சரி, இப்போ ஹீரோ இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நிறைய பேர் ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வில்லன் இருக்கான், அந்த வில்லனை எப்படி இது பண்ணுறான்ட்டுலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒவ்வொருத்தனா பிடிச்சி இது பண்ணலாம் 3 பேர் ரவுண்ட் பண்ணுறாங்க, வில்லன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ பார்த்துறாரு, அங்கே பார்த்தோன்னா அங்கே இடத்துல ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கண்ணாடியை எடுத்துகிட்டு நம்ம இவன் ஏதாவது பண்ணணுன்ட்டு அந்த கண்ணாடியிலே பாம்பை செட் பண்ணுறாரு. பாம்பை செட் பண்ணி அப்படியே வில்லன் ஷூட் பண்ணிட்டே இருப்பான். அப்படியே கொண்டு வந்து அந்த பாம்பை கொண்டு வந்து அவங்ககிட்ட அடித்து 2 பேர் வெடித்து இந்த பக்கமும் அந்த பக்கம் விழுந்துருவாப்புல. ஹீரோ வந்து இந்த சைடில் விழுந்துருவான், வில்லன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அவன் ரத்தம் சேர்ந்த பேர். அப்போ 3 பேர் சேர்ந்துட்டு ஒரு கொள்ளை கூட்டத்தையே வந்து இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் போலீஸ்க்கு அவன் ஃபோன் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு மாஃபியா கும்பலே வந்து இதுவாகிடுச்சு. அங்கே வரப்போகும்போது அந்த இடத்துல அந்த ஒரு எலி இருக்கும். அதை எடுத்து அந்த ஸ்டார்ட் சீனில் காட்டினாங்களே, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு ஃபுட்டு கொடுத்த உடனே இந்த கதையை பூரா போலீஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காப்புல. அதாவது ஒரு கும்பலை பிடிச்சதுனால இவரை பெருமை தான் படுறாங்க. அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வீடு பிடிச்சி ஒய்ஃபை கூட்டு வர இந்த விதம் இருக்க போகிறேன். அந்த வீட்டு ஓனருக்கு இங்கே பங்கர்லாம் இருக்கான்னு கேட்குறான். பங்கர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னே இப்போது அப்பாவும் தம்பி என்ன பண்ணுறாங்க, காடி நிறைய துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு இது வந்து அடுத்த படத்துக்கு ஒரு லீடாக பார்ட் 2க்காக லீடு வச்சு இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் தான் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.